எல்லைகளற்று பறந்து விரிந்து இருக்கும் பரமாத்மாவின் அருளாசியோடு மகாகுரு இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகாட்டுதலோடு இந்த ஆன்மீக ஞானத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நம் சகோதர சகோதரிகள், தமிழ் சொந்தங்கள், உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இதை பார்த்துட்ருக்கிற எல்லோருமே ஒரு பாக்கியவான்கள். இந்த ஞானம் போய் சேர்கிறவங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டு. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான மிகப்பெரிய முக்கிய காரணத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பெற்றோர்களும் சரி, படிச்சுட்ருக்கிற இளைஞர்களும் சரி, நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறதற்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை இது மெயினாக இருக்குது, என்ன காலங்காலமாக நம்ம வேலை இல்லாமல் திண்டாட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, எந்த ஆட்சி மாறினாலும் என்ன மாறினாலும் நமக்கு இந்த வேலை திண்டாட்டம் ஏன் தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சிதறுவழி ஞானத்தை பகிர்ந்து கொள்கிறோம். ஞானமாக அர்த்தமாக புரிஞ்சுக்குங்க. நானும் ஒரு காலத்தில் படிச்சுட்டு வந்த ஆள் தான். சென்னையில் போயிட்டு வேலை தேடணும்னு சொல்லிட்டு சினிமா படத்தில் வர மாதிரி கிளம்பின ஆள் தான் நான். இப்படி நம்ம இளைஞர்கள் எல்லாருமே படிச்சுட்டு சென்னை, பெங்களூர், கோவை இது மாதிரியான மாவட்டங்களில் வேலை தேடுறது, இல்லை வெளியில் வேலை தேடுறது, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் காலங்காலமாக சொல்லி வச்சதுனால அதையே தான் நானும் பண்ணேன். இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். குறிப்பாக மற்ற நாடுகளையும் சரி இருக்குது, மெயினாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் பெற்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லிக்கிறேன்னா, நீங்கள் ஒரு குதிரைக்கு முகப்பட்டான் கட்டின மாதிரி, அதாவது இந்த குதிரைக்கு 2 கண்ணு மறைச்சி கட்டியிருப்பாங்க வச்சுங்களேன், இந்த கழுதைக்கு குதிரைக்கெல்லாம் கட்டுவாங்க. அது மாதிரி உங்களை இந்த உலகம் ஒரு டிசைன் பண்ணி வச்சிருச்சு. இதை தாண்டி நீ எதுவுமே சிந்திக்கக்கூடாது, இதை தாண்டி நீ எதுவுமே யோசிக்கக்கூடாது, இந்த வேலையை தவிர வேறு எதுவுமே பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி உங்களை பண்ணி வச்சதுனால நீங்கள் பாட்டுக்கு குருட்டுத்தனமாக, முட்டாள்தனமாக அறிவை மட்டுமே வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, செயற்கையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். சரிங்க, இந்த மாதிரி நாங்கள் இருக்கிறோம், எல்லாமே எங்களுக்கு புரியுது, தெரியுது, என்ன வேலைக்கு போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல, எங்கள் அப்பா அம்மா படிக்க வச்ச படிப்பு எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல, என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், படிக்க வச்சா இன்ஜினியரிங் தான் படிக்க வைக்கணும், டாக்டர் தான் படிக்க வைக்கணும், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் படிக்க வைக்கணும், பேங்கிங் தான் படிக்க வைக்கணும், அப்படி நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தான் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை அழிஞ்சு போகுது. தமிழக மக்கள் மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்கிற மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது, எங்கள் குருமார்கள் வழியில், சித்தர்கள் வழியில் சொல்லிக்கிறது, அறியாமையில் அஞ்ஞானத்தில் இருக்கிறீர்கள். உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களும் பூமியிலே பிறப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் மாதிரி உங்கள் பிள்ளை இருக்காது, உங்கள் பிள்ளைங்க மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த நோக்கம் என்னங்கிறது உங்களால் தெரிஞ்சிக்கவே முடியாது. சில பேருக்கு அது வெளிப்படும், சில பேர் வாழ்க்கையில் உயர்ந்துருவாங்க. அப்படி வந்தவங்க தான் அந்த சினிமா நடிகர்கள், ஷார்ட் பீரியடில் முன்னேறது, உடனே வர்றது, பிரபலமாகிறதுக்கெலாம் காரணம். நம்ம பிள்ளைய முன்னேறலை, நம்ம பிள்ளைய மேலே வரலைன்னா அதுக்கான வேலையை செய்ய விட்டால் தானே அது வரும். உங்கள் இஷ்டத்துக்கு பெருமைக்கு எருமை வச்சுக்கிட்டு இருந்தால் அப்படி எப்படி வரும்? உதாரணமாக நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இளைஞர்களுக்கு ஏன் இப்படி வேலை இல்லாமல் இருக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம் காட்டிங்கன்னா, அவன் என்ன வேலை செய்வான், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குது, அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன திறமை இருக்குது, அவன் ஆன்மாக்குள்ளே என்ன பதிவு இருக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் குருட்டுத்தனமாக நீங்கள் பேருக்கு, பெருமைக்கு, எருமைக்கு, பணத்துக்கு, புகழுக்கு என் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிங்கணுங்கிறதுக்காண்டி ஃபாரின் அனுப்புகிறதும், உங்கள் வேலையை நீங்கள் திரும்ப செய்ய வைக்கிறதும், இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் பண்ணுறதுனால தான் அதுங்க வாழ்க்கை நிம்மதியாகவும் இல்லை, சந்தோஷமாகவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். சரி, இது எப்படி இருக்குதுங்கிற ஸ்ட்ரக்சரை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நம்ம எல்லோருமே இந்த பூமியில் பிறந்த ஒரு ஆன்மா. இது ஞானம். நல்லா ஞானமாக உள்வாங்கிக்கணும், அறிவாக உள்வாங்கிக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஞானம், சித்தர்கள் சொல்கிற ஞானம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு. ஒவ்வொரு ஆன்மாவும் இங்கே ஒரு காரணத்திற்காக வருது பூமிக்கு. உதாரணமாக நீங்கள் இப்போ ஒரு செடி போடுறீங்க, ரோஸ் செடி போடுறீங்கன்னா அது ரோஸ் பூவை கொடுக்கறதுக்கு தான் அது நம்ம அந்த செடி வைக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவும் அதுக்காக வருது. இந்த பூமியில் நான் ஒரு போலீஸ் ஆகணும், நான் ஒரு டிரைவர் ஆகணும், நான் ஒரு மெக்கானிக் ஆகணும், நான் ஒரு ஓவியன் ஆகணும், நான் ஒரு ஆன்மீக குருவாகணும், இல்லை நான் ஒரு தியானம் சொல்லி கொடுக்குற ஒரு நபராகணும், இல்லை நான் ஒரு சமையல்காரன் ஆகணும், இல்லை நான் ஒரு பஸ் டிரைவர் ஆகணும், இல்லை நான் ஃபாரின் போய் ஒரு இடத்துல வேலை செய்யணும்,
சில பேர் வந்து ரொம்ப நான் இந்த மாதிரி டிஃபன் கடை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. கீழ் லெவல்லேருந்து மேல் லெவல் வரைக்கும் ஒரு காரியம் இருக்குது. அவங்க அந்தந்த தொழில் செய்யணும். அதாவது இது மேலே கீழேங்கிறத விட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்மவினை அதுதான். இறைவன் அதை கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பிறந்ததுலேருந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்குங்க. உதாரணத்திற்கு ஒரு 5 வயசுலேருந்து அதுங்களுடைய பிரெயின் லெவல் வந்து அந்த வேலையை தான் செய்ய ஃபோக்கஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்கள் குழந்தை வந்து நல்ல ஓவியம் வரையுதுன்னா சின்ன வயசுலேருந்து அந்த ஓவியத்தில் தான் நாட்டம் வரும். இசை அமைக்குதுன்னா சின்ன வயசுலேருந்து இசை அமைக்கிறதுல தான் நாட்டம் வரும். பாடல் பாடுதுன்னா பாடல் பாடுறதால நாட்டம் வரும். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அது ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு மிஷின் மாதிரி அதை போய் இன்ஜினியரிங் படி, ஆர்ட்ஸ் படி அப்படின்னு கண்டதை படிக்க வச்சு தொலைஞ்சிட்றீங்க. பணத்தை வச்சுக்கிட்டு கொண்டு போய் விரயம் பண்ணிவிட்டு காலத்தை நேரத்தை விரயம் பண்ணி தொலைஞ்சிட்றீங்க. அதுங்க படித்து போட்டு வந்துட்டு வேலையெல்லாம் தெரியுதுங்க. அதுக்குள்ளே இருக்கிற திறமையை அழிச்சிடுறீங்க, மலட்டுத்தன்மை ஆக்கிடுறீங்க. தான் எதுக்கு பிறந்திருக்கிறவங்கன்னே தெரியாமல் இப்போ இப்படி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரோஸ் செடி எப்படி ரோஸ் பூ வளராமல் நீங்களாக கட் பண்ணி விட்றீங்க. அந்த செடி வளராமையே மணலை போட்டு புதைச்சிட்றீங்க. உங்கள் பிள்ளைங்களை அப்படி தான் நீங்கள் சாகடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உயிர்ப்போடு உங்கள் பிள்ளைங்க வாழலை, ஏதோ ஒரு ஜடம் மாதிரி உங்கள்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பெற்றோர்களும் சரி இளைஞர்களும் சரி நீங்களுமே வேணும்னு அடாவடிக்கு ஆடிக்கிட்டு என்ன வேலை செய்யணும்னு தெரியாமல் பேருக்கு புகழுக்கு பணத்துக்கு ஏதோ ஒரு பொண்ணுக்காக ஏதோ ஒரு தேவைக்காக எதுக்கோ ஒன்றுக்காக எங்கேயோ போய் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர உங்கள் ஆன்மா எதுக்காக பிறந்திருக்கிறது, அது என்ன வேலை செய்ய பிறந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இந்த விஷயம் வந்து தெரிஞ்ச நாடுகள்லாம் முன்னேறிடுச்சு. தெரியாதவங்க இப்படி இருக்கீங்க. இது சைனாவில் பார்த்தீங்கன்னா இக்கிகை அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில். இதை புத்தகங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அற்புதமான ஒரு புத்தகம் இக்கிகை அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிங்க. அதிலே வந்து ஒருவருக்கு மனசலால் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, அது என்ன வேலை நல்லா செய்ய வரும், அது வந்து பணம் கொடுக்குமா, நம்மளுக்கு சமூகத்துக்கு அதாவது நல்லதை கொடுக்குமான்னு ஆராய்ஞ்சு செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து அந்த புத்தகத்தில் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாமளாகவே நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ஆன்மா அப்படிங்கிறது ஒரு பர்பஸோடு வந்துருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் பிடிச்சி மிஷின் ஆக்கிடுறீங்க. நான் சொல்கிறத செய்ய, நான் சொல்கிற வேலைக்கு தான் போகணும், அப்பா மாதிரி தான் வரணும், அம்மா மாதிரி தான் வரணும், நம்ம குடும்பத்தில் எல்லாம் வழியாக நாங்கள் எல்லாமே டாக்டராக இருக்கோம், நீயும் டாக்டராக தான் வரணும், நம்ம குடும்பத்தில் எல்லாமே மருத்துவத்தில் இருக்கோம், அதில் தான் நீ வரணும், நம்ம குடும்பத்தில் எல்லாமே சவரம் தொழில் தான் செய்கிறோம், முடிவற்ற தொழில் தான் செய்கிறோம், அதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுவாகவே ஆக்கிடுறீங்க. ஒருவேளை அவனுக்கு அந்த வேலை அவனுக்கு தான் அந்த ஆன்மாவிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் நீங்கள் வேறு ஏதோ வேலையில் போட்டாலும் வந்துடுவான். ஸோ இதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ரா கர்மா ஆட் பண்ணுறீங்க. உங்கள் குழந்தை எதுக்கு பிறந்ததோ அந்த வேலையை செய்ய விடாமல் நீங்களாகவோ இல்லை உங்கள் இளைஞர்கள் நீங்களே ஆகவோ ஏதோ தடை செய்தீர்களா, பெற்றோர்களை தவிர நீங்களே வேணும்னு அதுக்கு காரணமாக இருந்தீங்கன்னா நிறைய கர்ம வினை சேரும், நேர விரயம் ஆகும். நீங்கள் பிறந்த நோக்கத்தை தெரிஞ்சாமல் இப்போ உங்கள் பிள்ளைங்க வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் லக்கி தான். உட்காந்து யோசிங்க, ஒரு 4 மாதம் 5 மாதம் 1 வருஷம் உட்காந்து யோசிங்க, நான் எதுக்கு பிறந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. யோசிக்க முடியலையா, நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் இதுக்குன்னு ஒரு ஆன்மீக விஞ்ஞானத்தை உண்டாக்கியிருக்கிறோம். இதை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சித்தர்கள் வழியில் இந்த ஞானத்தை கொடுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் உலக மக்களுங்கிறதுக்காக சோல் அப்படிங்கிற செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிற ஒருவன் தன்னை உணர வேண்டும் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அந்த ப்ரோக்ராமில் வந்து உங்கள் பிள்ளைங்களை கலந்துக்க சொல்லுங்கள், இளைஞர்களை கலந்துக்க சொல்லுங்கள். வயசாயிருச்சுனாலும் சரி, நீங்கள் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, 10 வருஷமாக நான் வேலையில் இருக்கிறேங்க, எனக்கு அந்த வேலையை பிடிக்கல, எனக்கான வேலை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு நாள் கலந்துக்குங்க, அது என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. மெல்ல மெல்ல அந்த வேலையை விட்டு உடனே வராமல் மெல்ல மெல்ல அதை பற்றி ஸ்டெப் எடுத்து ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வேலையிலேருந்து இந்த வேலைக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வயதானாலும் சரி, எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் வந்தால் தெரிஞ்சுக்கலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 15 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வயசு, நீங்கள் 30-35 வயசு ஆனாலும் சரி, நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும்னு ஆர்வம் இருந்தால் மட்டும் நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பை நம்ம உண்டு பண்ணியிருக்கிறோம். அது முறைப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கலந்துக்குங்க. வருகிற மாதத்தில் சென்னையில் நடத்தப்படுது, கோவையில் நடத்தப்படுது, திருநெல்வேலியில் நடத்தப்படுது. ஸோ அந்த 3க்கான அறிவிப்பு நாங்கள் சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்குறோம், யூடியூப் சேனலில். அதை பார்த்துட்டு நீங்கள் அதில் கலந்துக்கலாம். ஸோ அப்படி இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் ஞானமாக கொடுக்குறோம். சரி, இப்போ நம்ம டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா, சரி இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இளைஞர்களை நீங்கள் வந்து புஷ் பண்ணி ஏதோ ஒரு படிப்பு படிக்க வைக்கிறீங்க. வெளிநாடுகளில் தாங்க நிறைய படிப்புகள் இருக்குது, இங்கே படிப்புகளே கிடையாது. படித்தா பிகாம் தான் படிக்கணும், படித்தா இன்ஜினியரிங் தான் படிக்கணும், அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட படிப்பு மட்டும்தான் இங்கே எம்பிபிஎஸ் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லி குறிப்பிட்ட படிப்புகள் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆனால் வெளிநாட்டில் நிறைய விதமான படிப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை போட்டு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தாதீங்க. இளைஞர்களும் நமக்கு இங்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி நிறுத்திடாதீங்க.
நிறைய குழந்தைகள் தாவரங்களை பற்றி படிக்கிறாங்க, விவசாயத்தை பற்றி படிக்கிறாங்க, நிறைய குழந்தைகள் இந்த சைக்காலஜியல் பற்றி படிக்கிறாங்க. வித்தியாசமான படிப்புகள்லாம் இருக்குது. உங்கள் குழந்தைக்கு எது வரும், என்ன வரும்னு உங்களுக்கு தெரியணும். பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தைக்கு அந்த அறிகுறிகள் இருக்கும். இதுதான் பகவான் கிருஷ்ணர் வந்து ஸ்வதர்மா அப்படின்னு சொல்கிறாரு. சுய தர்மம். நாம் எதுக்கு பிறந்திருக்கிறோமோ அந்த தர்மத்தோடு நாம் செய்ய வேண்டும். பணத்திற்காக, பேருக்காக, புகழுக்காக, உலகத்துக்காக, சமூகத்துக்காக, அவன் என்ன நான் நல்லா வேலை செய்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பெருமைக்கு எறும்பு மேய்க்கிறதுக்காக, சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட பந்தா காட்டிக்கணும், எதிர் வீட்டுக்காரங்களுக்காக, யாருக்காகவும் உங்கள் பிள்ளைங்களை வாழ வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா உருப்படவே முடியாது. உங்களுக்கு கர்மவினை அதிகமாகும். ஸோ இப்போ வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞருக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கான வேலை என்னன்னு தெரியாதனால பாதி வேலை செய்கிறது, வர்றது, போகிறது, மறுபடியும் போய் ஒரு வேலையை செய்கிறது, வர்றது, சம்பளம் இல்லாமல் அலையிறது, மென்டலி ப்ரெஷர் ஆகிறது, குடிக்கிறது, வைக்கிறது, டென்ஷன் ஆகிறது, வேலை இல்லைன்னு சொல்கிறாங்களே, அவமானப்படுத்துகிறாங்களேன்னு போய் சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. வேலையில்லாத இளைஞர்கள் எல்லோருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். அண்ணன் நான் இருக்கிறேன். நீங்கள் அண்ணன் நினச்சாலும் சரி, என்னை தம்பின்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, என்னமோ நினச்சிக்கங்க. ஏதோ ஆன்மீக வழியில் இருக்கிற ஒரு ஆன்மீக குருவாக இருந்து நான் சொல்கிறேன். நான் இதெல்லாம் ஒரு காலத்தில் கடந்து வந்தவன் தான். உங்களை மாதிரி நானும் வேலை இல்லாமல் பல கஷ்டங்கள், பல அவமானங்கள், பெற்றவங்களே அசிங்கப்படுத்துவாங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் அசிங்கப்படுத்துவோம், 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்ட்டு. இப்போ வரைக்குமே அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. எனக்கான வேலை என்னென்னு இறைவன் கொடுத்துருக்கேன், அந்த வேலையை தான் நான் செஞ்சுட்ருக்கேன். உங்களுக்கான வேலை என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? நீங்கள் டாக்டர்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு போய் டாக்டர் படிச்சுட்டு இருக்கீங்க? நீங்கள் டாக்டராக இல்லாமல் ஒரு வேளை மெக்கானிக்காக கூட பிறந்திருக்கலாம். அதை போய் ஒழுங்காக செஞ்சால் தான் உங்களுக்கு வருமானம் வரும், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். சரி, என் குழந்தை அதை தெரிஞ்சுக்கிட்டால் வந்துடுவான். அந்த ஆன்மாக்கான நோக்கத்தில் நீங்கள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக கேட் எல்லாமே ஓப்பன் ஆகும். அந்த பண தேவைகளையும் பூர்த்தி ஆகும். ஆண்டவன் அதில் கொடுக்குற பணம் தான் தர்மம் நிலைக்கும், சத்தியம் நிலைக்கும். மற்றதெல்லாமே உங்களுக்கு அந்த பணம்லாம் நிலைக்காது, கையில் கூட நிற்காது, செலவாக போயிடும், விரயமாக போயிடும், ஒன்றுமெல்லாம் போயிடும். இது எல்லாமே நான் சம்பாதிக்கிறேன். இப்போ ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்பு படிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் கவர்மெண்ட் வேலையே அவருக்கு கிடையாது லைஃப்பில். அவர் ஒரு விவசாயி ஆகணும்னு விதியில் இருக்குது. அவர் போயிட்டு கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, பணத்துக்காண்டி வேலைக்கு போய்ட்டுறாரு. ஏதோ சம்பாரிச்சா போதும், சர்வைவல் ஆனால் போதுன்ட்டு போயிட்டார். அவர் கடைசி வரைக்கும் கர்மாவை சேர்த்துக்கிட்டு தான் இருப்பார். அவர் என்றைக்கு பிறந்து வந்து இந்த பூமியில் விவசாயி ஆகிறாரோ அது வரைக்கும் அவர் பிறந்துக்கிட்டே இருப்பார். எக்ஸ்ட்ரா கர்மா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் தெரிஞ்சு தெளிவாக இருந்துக்குங்க. தமிழக மக்கள், உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வழியில் சொல்கிறேன். என் மகா குரு இயேசு கிறிஸ்தவர்கள் இதை முன்முனைப்பாக இளைஞர்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீகத்தை தேடி வாங்க. மதத்துக்குள்ளேயே இருந்து அப்படியே போயிடாதீங்க. மதத்துக்குள்ளே இருந்தால் ஒரு அளவும் தெரிஞ்சிக்க முடியாது. மதத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஆன்மீகத்தை கற்றுக்குங்க. மதத்தை கற்றுக்கிட்டால் மதம் தான் பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அதை எதையும் பண்ணிகிட்டு இருக்கேன். இது இயேசு கிறிஸ்து பைபிள்லேயே சொல்லியிருக்கிற தாளந்துகள், ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு தாளந்து கொடுக்கப்படுகிறது. அந்த தாளந்துகள் அடிப்படையில் ஒரு ஆள் வந்து அந்த தாளந்தை புதைச்சி வச்சிருவான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்து என்னென்னு தெரியாமல் புதைச்சி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்காண்டி ஏதோ பண்ணிக்கிட்டு, வேலை பண்ணிக்கிட்டு, சமூகத்துக்காண்டி பந்தா காட்டி சுற்றி திரியிறீங்க. ஸோ உங்களுக்கு காசு பணம் மட்டுமே உங்களை காப்பாற்றிடாது. உங்கள் உயிர்ப்போட நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த உங்களுக்கான வேலை என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அது குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து இதை ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு அது என்னென்னு தெரிஞ்சுங்க. நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கணும்ல, நீங்களே கூட தெரிஞ்சுக்கங்க. 3 மாதம் டைம் எடுத்துக்கங்க. உங்களால் முடிஞ்சால் 1 மணி நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுக்கான வேலை என்ன, நம்ம என்ன வேலை செய்வோம், நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற லிஸ்ட் எழுதி நீங்களாக தெரிஞ்சுக்குங்க. அது கடவுள் அருள் இருந்தால் தான் அதுவும் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இல்லைங்க நானும் நிறையா திங்க் பண்ணி பார்க்குறேன், எனக்கான வேலை என்னன்னு எனக்கே தெரியலைங்கண்ணா. ஏன் தெரியலன்னா கர்மமான பாவம் இருந்தால் தெரியாது. ஏங்க நானே ஒரு ஆன்மீகவாதின்னு எனக்கு தெரியாதுங்க. நான்லாம் நினச்சி பாருங்கள், 2014 வரைக்கும் ஒரு கல்லூரி வாழ்க்கையிலேருந்து வெளியே வர வரைக்கும் எனக்கு என்னன்னே நானே தெரியலைங்க. சினிமாவில் போகணுன்னு ஆசை வந்துச்சு எனக்கு. இந்த டான் படத்தில் சிவகார்த்திகேயன் பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சினிமாவுக்கு போயிடலாமா, ஒரு டான்ஸர் ஆகிடலாமா, டான்ஸு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா டான்ஸ் பண்ணுவேன், நிறைய ப்ரோக்ராமில் கலந்துப்பேன், ஒரு டான்ஸராக போகிறேன் ஃப்யூச்சரில் அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். சினிமாவில் போய் நடிகர் விஜய் அவர்கள் மாதிரி ஏதாவது ஒரு நடிகர் ஆயிடணும் அப்படிங்கிற கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன் நான். உங்களை மாதிரி தான் நானும். அப்புறமா இன்னொரு பக்கம் பேங்க் மேனேஜர் ஆயிடணும்னு சொல்லி கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்படி என்னென்னமோ நான் கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக பாருங்கள் இப்போ எங்கே வந்து இருக்கிறேன்னு. நான் இதுக்காக தான் பிறந்திருக்கிறேன். இறைவன் என்னை இதுக்காக தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அந்த பணியை நம்ம செய்கிறோம். அது மாதிரி எல்லாருமே ஆன்மீகத்துக்கு வரவும் கூடாது, எல்லாருமே நீங்கள் எந்த வேலைக்கும் போயிடவும் கூடாது. எப்படிங்க பூமியில் ஒரு வீட்லேயே நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் 4 விதமாக இருக்கீங்க. இந்த கையே விரல்களே பாருங்கள், 4 விதமாக 5 கை 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா, வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அது மாதிரி தாங்க மனுஷனுக்குள்ளே இவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலைக்கான வித்தியாசம் இருக்குங்க. அது எப்படிங்க எல்லாருமே இன்ஜினியரிங் ஆகணும், எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வேலைக்கு படிக்க வைக்கிறது. ஏன்னா பணம், இந்த பணத்தால் தான் அழிஞ்சு போகிறீங்க. பணத்தை தாண்டி நிம்மதியாக இருக்கணும், நம்ம பையன் நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், கொஞ்சம் யோசிக்கிறவங்களா இருந்தால் தான் நல்லா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, நல்ல வேலைக்கு அனுப்புவீங்க.
உங்கள் தேவைக்கு எதையோ பிடிச்சி அடித்து தள்ளி விட்றது, எப்படியோ போய் அழிஞ்சு போட்டுன்னு விட்டுறது. இந்த கௌரவத்துக்கு எருமை மேய்க்கிறது, நான் பெருமை பீத்திக்கிறேன், என் பையன் ஃபாரின் இருக்கிறான், அங்கே இருக்கிறான்னு சொல்லி கொண்டு போய் அங்கே வைக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. எங்கேயோ கடந்து கஷ்டப்படுதுங்க, சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுதுங்க. இளைஞர்களும் சரி புரிஞ்சுக்கணும். நீங்களுமே பந்தா காட்டுறதுக்காண்டி ஏதோ ஒரு ஐடி ஜாபுக்கு போனால் தான் பெருமையாக பேசிக்க முடியும், ஐடி ஜாபுக்கு போகிறது, எவனுக்கோ போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள்கிட்டயே ஒரு திறமை இருக்கும், அது உங்கள் கிராமத்தில் இருக்கும், உங்கள் ஊர்லேயே அந்த வேலை இருக்கும், அது என்னென்னு தேடி தெரிஞ்சு பண்ணிக்கோங்க. ஒரு 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 இளைஞருடைய வேலை வந்து தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற புறநகர் பகுதியில் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்கானிக் பொருளை வந்து எடுத்து விற்கணும் அப்படிங்கிறது அவர் விதியில் இருக்கும். அவர் வந்து வியாபாரம் செய்யணும், மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு விதியில் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி ஃபாரினில் போயிட்டு குப்பை அள்ளிக்கிட்டு இருப்பார். குப்பைன்னு சொன்னால் கூட உங்களுக்கு தப்பாக தெரியும். சரி, ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், துபாயில் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இவருடைய கர்மவனை இப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். இவர் இந்த வேலையை செய்கிறத விட்டு போட்டு அங்கே போய் செஞ்சுருக்காரு. அதுக்கு தான் அந்த ஊர்லேயே பிறக்க வச்சுருக்கிறாரு, அதுக்கு தான் அந்த ஆண்டவன் அங்கே வச்சுருக்காருன்னு அவருக்கு தெரியல. இங்கே பெற்றோர்களுக்குமே தெரியல. ஏன்னா இத்தனைக்கும் எங்கள் பெற்றோர்கள் விவசாயியாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் அவங்க அப்பா கூட அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். சில பேருக்கு அவங்க அப்பா செஞ்சுட்டு இருக்கிற வேலையை கூட அமையும். சில நேரம் இப்போ உங்கள் அப்பா செஞ்சுட்டு இருக்க சில பேர் எங்கள் அப்பா செஞ்ச வேலையை நான் செய்ய முடியாது அப்படிங்கிறீங்களே, விதிப்படி ஒரு வேளை உங்கள் அப்பா செய்கிற வேலையை கூட உங்களுக்கு அமையலாம். உங்கள் அப்பா விவசாயம் இருந்தால் நீங்களும் விவசாயம் ஆகணும் தான் அதே குடும்பத்தில் உங்களை பிறக்க வச்சுருக்கிறாரு. ஆனால் அது தெரியாமல் தற்கொலைத்தனமாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் நிலைக்காது. அதை கையில் எடுங்க, உடனே பிக்கப் ஆகும். ஸோ அதனால் பெற்றோர்கள் வேலையை செய்யக்கூடாதா அப்படின்னு கிடையாது. பெற்றோர்கள் வேலை தான் உங்களுக்கான வேலையானு உங்களுக்கு தெரியணும். சில பேருக்கு தான் அப்பா போலீஸ் ஆனால் நானும் போலீஸ் ஆகணுங்கிற எண்ணம் வரும். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க அப்பா போலீஸ் ஆகணும், அந்த பையனும் போலீஸ் ஆகணும்னு விதியில் இருந்தால் தான் அது நடக்கும். ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ஒரு அதுக்குன்னு ஏதோ வேலையெல்லாம் பார்த்து ஏதோ பண்ணி நீங்கள் பண்ணிடுறீங்க, அப்புறமா அது நிலைக்காது, அது பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து ஏதோ பண்ணி ஏதோ உங்கள் பிள்ளைங்களுக்காக செய்கிறன்னு தான் செய்கிறீங்களே தவிர அது நிலைக்காது, நிம்மதி இருக்காது, அந்த வேலை செய்ய அந்த பையனுக்கு விருப்பமே இருக்காது. ஸோ நீங்கள் இருந்தும் ஒரு பிணமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் வேலை செய்கிறங்கிற பேரில் ஏதோ பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, எங்கேயோ ஓடுறீங்க, எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. ஸோ எங்கே ஓடி போய் என்ன பண்ண போகிறீங்க? கடைசியாக போய் குழியில் தான் எல்லோரும் உழ போகிறோம். ஓடி சம்பாரித்து என்னங்க பண்ண போகிறீங்க? கொஞ்சமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவு மூலிமா இதை நான் தெளிவாக சொல்லிக்கிட்டேன். இது இன்னும் தெளிவாக அந்த ஞானம் எங்களுக்கு வேணும், இந்த தீட்சை எங்களுக்கு உபதேச தீட்சை வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் நடத்துகிற ப்ரோக்ராம் நடந்துக்குங்க. உங்களுக்கான வேலை என்னென்னு தெரிஞ்சுக்கங்க, உங்கள் ஆன்மாக்குள்ளே இருக்கிற உங்களுக்கான விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க, கர்மா என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பிடிச்ச வேலையை செய்யும் போது தாங்க நிம்மதியாக போய் தூங்க முடியும். பிடிக்காத வேலையை செஞ்சு நிம்மதியான தூக்கமே வராது. ஸோ என்ன தான் காசு பணம் இருந்தாலும் பிடிச்ச வேலையிலேயும் உங்களுக்கான காசு பணம் கிடைக்கும். அது என்னென்னு கரெக்டாக தேடி தெரிஞ்சு கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஆகணுமா, கரெக்டாக ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆகணும்னு தெரியணும். அதை விட்டு போட்டு நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஆகாமல் ஒரு டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு. ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு அந்த கிஃப்ட் தீட்சை கொடுக்கப்பட்டிருக்கு, அது இந்த நிகழ்ச்சி மூலிமா நீங்கள் பெறலாம். ஸோ பதிவு செய்கிறவங்க சீக்கிரமாக பதிவு செஞ்சுக்கங்க. சென்னை, கோவை, திருநெல்வேலி நடத்தப்படுது. நம்மளோட டேட் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே பதிவு செஞ்சு நீங்கள் கலந்துக்குங்க. தமிழக மக்கள் மட்டும் இல்லை, உலக மக்கள் அனைவருக்குமே இந்த ஞானம் போய் சேரணுன்னு தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்றி. நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க.